ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன் ஒன் ஷாட்ல இருக்கோம். கரெக்டா? ஸோ லாஸ்ட் ஒன் ஷாட்ல ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு ஒன் ஷாட், அதாவது எக்ஸ்க்ளூசிவா பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ். அப்போ ஹைட்ரோ கார்பன் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கான்செப்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? அதுக்கு அடுத்து ஜிஓசியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஸோ இன்னைக்கு ஒன் ஷாட்ல கம்ப்ளீட்டா ரொம்ப ப்ரிசைஸா என்ன பண்ண போறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜிஓசி ஐசோமெரிசம் ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது எவ்வளோ கம்மியான டைம்ல நம்மளால ரொம்ப ப்ரிசைஸா கான்செப்ட்ஸ் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு என்னென்ன நோட்ஸ் எழுதுறேனோ அதெல்லாமே கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன் ஜிஓசி ஐசோமெரிசம் ரெண்டுமே we are going to target in 60 minutes my dear students. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பட் we will always try our best. ஓகே, ஸோ ரெடியா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நான் என்னென்ன நோட்ஸ் எழுத போறேனோ அது எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், இன்னும் அப்ளிகேஷன் யாராவது டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைன். ஸோ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு கெமிஸ்ட்ரி அதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் என்னென்ன எழுதுறேனோ எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஃபைன், ஓகே. அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன டாபிக் கவர் பண்ண போறோம் அப்படின்னா ஐசோமெரிசம் அண்ட் தென் ஜிஓசி. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஐசோமெரிசம் அண்ட் தென் ஜிஓசி ரெண்டுமே பார்த்தோம்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரெண்டு டாபிக்குமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபைன், ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோமெரிசம். ஃபர்ஸ்ட் ஐசோமெரிசம். எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐசோமெரிசம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? சிம்பிளா டெஃபினிஷன், ஐசோமெரிசம் அப்படின்னா பேசிக்கா காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் எனக்கு என்ன இருக்கும், சேம் மாலிகுலர் ஃபார்முலா. காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. சார் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. சார் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அது என்ன ஐசோமெரிசம்? நம்மளுக்கு சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஐசோமெரிசம்னா கேட்குறேன், தயவு செஞ்சு டெஃபினிஷன் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஐசோமெரிசம்னா காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் என்ன ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். டிஃபரண்ட் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஐசோமெரிசம் அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஐசோமெரிசம் கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படிலாம் ஐசோமெரிசம் வந்து கிளாசிஃபை பண்ணுவோம்? எஸ், ஃபர்ஸ்ட் என்ன ஐசோமெரிசம் எடுத்துப்போம், ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். கரெக்டா? எஸ், ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துப்போம், ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். அப்போ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல நம்மளுக்கு என்னென்ன கிளாசிஃபிகேஷன் வரும் அப்படின்னு கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஐசோமெரிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஃபர்ஸ்ட் என்ன ஐசோமெரிசம், செயின் ஐசோமெரிசம். ஃபர்ஸ்ட் என்ன ஐசோமெரிசம், செயின் ஐசோமெரிசம். எஸ், செயின் ஐசோமெரிசம் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? எனக்கு செயின் ஐசோமெரிசம்ல என்ன டிஃபர் ஆகும், பேரண்ட் செயின் வந்து எனக்கு டிஃபரண்டா இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? எனக்கு என்ன டிஃபரண்டா இருக்கும், பேரண்ட் செயின் வந்து டிஃபரண்டா இருக்கும். அப்போ அதை நான் எப்படி எழுதலாம், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். அப்போ இப்படி எழுதலாமா, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன் பேரண்ட் செயின் எனக்கு எப்படி இருக்கும், டிஃபரண்டா இருக்கும். அப்போ இப்ப நீ சொல்லு, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் பேரண்ட் செயின் எனக்கு டிஃபரண்டா இருக்கு அப்படின்னா ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் நேம், எனக்கு ஐயூபிஎஸ்சி நேம் எப்படி இருக்கும், சேமா இருக்குமா டிஃபரண்டா இருக்குமா ஐயூபிஎஸ்சி நேம்?
ஐயூபிஎஸ்சி நேமே எனக்கு எப்படி இருக்கும், டிஃபரெண்ட்டாக இருக்கும். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன் அ செயின் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஐயூபிஎஸ்சி நேமே எனக்கு எப்படி இருக்கும், டிஃபரெண்ட்டாக இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே 4 கார்பன் ஆட்டம் இருக்கு அப்படின்னா, ஆனால் எனக்கு இதில் பார்த்தோன்னா எத்தனை இருக்கும், இப்படி இருக்கும். எஸ், அப்போ ஐயூபிஎஸ்சி நேம் சேமா வருமா, வராதுல, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ செயின் ஐசோமெரிசம்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன் பேரண்ட் செயின் இஸ் டிஃப்ரெண்ட். சொன்னது புரிஞ்சுதா? அடுத்து செயின் ஐசோமெரிசம் பார்த்தாச்சு. அப்போ செயின் ஐசோமெரிசம்க்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐசோமெரிசம் நம்மளுக்கு இருக்கு? எஸ், பொசிஷன் ஐசோமெரிசம். கரெக்டா? எஸ், பொசிஷன் ஐசோமெரிசம். அப்போ நெக்ஸ்ட் ஐசோமெரிசம் என்னது? பொசிஷன் ஐசோமெரிசம். பொசிஷன் ஐசோமெரிசம்னா என்ன, எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் பொசிஷன் ஐசோமெரிசமை? பொசிஷன் ஐசோமெரிசமை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்கும், சேம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். சேம் ஃபங்க்ஷனல் குரூப். கார்பன் செயின் எனக்கு எப்படி இருக்கும், சேம் மெயின் கார்பன் செயின். கார்பன் செயினும் இங்கே சேமா இருக்கும். சேம் மெயின் செயின், பேரண்ட் செயின் ரெண்டுமே ஒன்று தான். சேம் மெயின் கார்பன் செயின். ஆனால் எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் சப்ஸ்டிடியூயன்ட். சொன்னது புரிஞ்சுதா? டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் சப்ஸ்டிடியூயன்ட். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் position of functional group or substituents. அப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா நம்ம எக்ஸாம்பிள் எழுதலாம். எப்படி எக்ஸாம்பிள் எழுதலாம்? எஸ், இங்க எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, இங்க எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. எஸ், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தானே? எஸ், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தானே? ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஐசோமெரிசம்னா காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் எனக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் என்னது? செயின் ஐசோமெரிசம். செயின் ஐசோமெரிசம்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன் பேரண்ட் செயின் எனக்கு டிஃபரெண்ட்டாக இருக்கும். அதே பொசிஷன் ஐசோமெரிசம்னு பார்த்தோம்னா எனக்கு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சேமாக இருக்கும், ஃபங்க்ஷனல் குரூப் சேமாக இருக்கும். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்போ சப்ஸ்டிடியூவெண்ட்டோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவோம், பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பொசிஷன் செயினுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஐசோமெரிசம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிங் செயின் ஐசோமெரிசம். சொல்லலாமா? எஸ், நெக்ஸ்ட் என்ன ஐசோமெரிசம், ரிங் செயின் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் வந்து ரிங் செயின் ஐசோமெரிசம். எப்படி ரிங் செயின் ஐசோமெரிசம் டிஃபைன் பண்ணலாம்? ஒன்று வந்து எனக்கு ஓப்பன் செயினாக இருக்கும், இன்னொன்று வந்து எனக்கு ரிங்காக இருக்கும். அவ்வளோதான், அதுதான் ஐசோமெரிசம், ரிங் செயின் ஐசோமெரிசம். எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்ல கவனி. இப்போ சப்போஸ் CH3 CH2 CH2 CH3 எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன் இருக்கு. கரெக்டா? அப்போ C4 எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 6 7 8. ஒன் செகண்ட். எஸ், ஸோ அப்போ எனக்கு எத்தனை கார்பன் இருக்கு? 3 6 7 8 9 10. கரெக்டா? ஒன் செகண்ட், ஆல்கின் எடுப்போம். யா ஆல்கின் எடுத்துருவோம். அப்போ சேம் மாலிகுலர் ஃபார்முலா. கரெக்டா? அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், டபுள் பாண்ட் போடுறேன். CH டபுள் பாண்ட், இங்கேயும் பேலன்ஸ் ஆகணும்ல. அப்போ கார்பன் வேலன்சி எத்தனை நம்மளுக்கு? 4 தான் கார்பன் வேலன்சி. இப்போ சாட்டிஸ்ஃபைட்ஸா? 2 3 4 2 3 4. எஸ், சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 4 கார்பன் இருக்கு. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 6 7 8. அப்போ C4H8. அப்போ C4, என்னடா இது? ஓ மை காட், இது செலக்ட் பண்ணிடுறேன். C4H8. அப்போ C4H8 இது எனக்கு என்ன செயின்? ஓப்பன் செயின். அப்போ செயின் ரிங் ஐசோமெரிசம். ரிங் நான் எப்படி எழுதலாம்? C4H8 ரிங்கா? எஸ், shall I write like this? எஸ், அப்போ இது ஓப்பன் செயின், இது ரிங். இதோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது? C4H8. அப்போ ரிங் செயின் ஐசோமெரிசம்னா எனக்கு சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? ஒன்று ஓப்பன் செயினாக இருக்கும், இன்னொன்று ரிங்காக இருக்கும். அவ்வளோதான்.
ஒன்று ஓப்பன் செயின், இன்னொன்று ஒன்று வந்து என்னது ரிங். அதுதான் டிஃப்ரென்ஸ். அதுதான் என்னது ரிங் செயின் ஐசோமெரிசம். அப்போ ரிங் செயின் ஐசோமெரிசம்க்கு அடுத்து என்ன ஐசோமெரிசம் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஐசோமெரிசம் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் என்ன ஐசோமெரிசம் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். இப்போ புரியுதா ஏன் போன கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் அப்படின்னு சொன்னேன்னு. ஏன்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்லாம் நம்மளுக்கு புரியணும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் புரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்னா நம்மளுக்கு என்ன சொல்லலாம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். கரெக்டா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். என்னதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் நம்மளுக்கு ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன் சொல்லலாமா ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன். அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்டர், ஆல்கஹால் அண்ட் ஈத்தர். எஸ் ஏன்னா ஒரே ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ஆனால் கார்பன் செயின் எனக்கு வந்து சேமா இருக்கும் சொல்லலாமா. எஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் எஸ்டர் ஆல்கஹால் ஈத்தர். எஸ் அப்போ அதே மாதிரி சயனைடு ஐசோசயனைடு சொல்லலாமா ஆல்கஹால் ஃபீனால். எஸ் ஸோ அப்போ சயனைடு ஐசோசயனைடு ஆல்கஹால் ஃபீனால். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு மெயினானது சயனைடு அண்ட் ஐசோசயனைடு. அடுத்து என்ன சொல்லலாம் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும் புரியும்ல. எஸ் ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சரில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்க்கு அடுத்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐசோமெரிசம் இருக்கு லாஸ்ட் ஒரு ஐசோமெரிசம் மெட்டாமெரிசம். ரைட்டா செயின் பொசிஷன் ரிங் செயின் ஃபங்க்ஷனல் மெட்டாமெரிசம். அப்போ மெட்டாமெரிசம் எஸ் இது எல்லாமே என்ன ஐசோமெரிசம் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஒரே பேஜில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த பேஜில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா ஐசோமெரிசம்மே நம்மளுக்கு என்ன ஐசோமெரிசம் ஓவரால் இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். கரெக்டாக இது எல்லாமே நம்மளுக்கு என்னது ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். மெட்டாமெரிசம் எப்படி டிஃபைன் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப் இன் எய்தர் சைட் ஆஃப் பாலிவேலன்ட் ஃபங்க்ஷனல் குரூப். கரெக்டா எஸ் எழுதலாமா லெட் மீ ரைட் மெட்டாமெரிசம் different alkyl group around polyvalent functional group. என்ன சார் எப்படி சார் டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப் எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாரு ஈஸியாக புரிஞ்சிடும். CH3 CH2 CH2 OCH3 கரெக்டா. ஏன் பாலிவேலண்ட் இந்த ஈத்தர் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ரெண்டு சைட்லயும் என்ன பண்ணலாம் பைண்ட் பண்ணலாம். கரெக்டா 2 வேலன்சி. ஆல்கஹால் அப்படின்னா ஆக்சிஜன் மட்டும்தான் 2 கிடையாது. எஸ்டர் அப்படின்னா 2 கார்பன் ஒரு பக்கம் ஆக்சிஜன் ஒரு பக்கம். கரெக்டா அதெல்லாம் என்னது பாலிவேலண்ட். அப்போ ஈத்தர் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு பாசிபிள். இதை நான் இப்படி எழுதலாமா CH3 CH2 OCH2 CH3. நல்லா பாரு சேம் மாலிகுலர் ஃபார்முலா. கரெக்டா எல்லாமே எனக்கு சேமா இருக்கும். கவுண்ட் பண்ணி பாரு கார்பன் நைட்ரஜன் என்ன மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தேன்னா ஆக்சிஜனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஈத்தருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு CH3 இந்த பக்கம் ப்ரொபைல் குரூப். ஆனா இங்க பாரு ஈத்தைல் இதை என்ன நேம் வைப்போம் டை ஈத்தைல் ஈத்தர். இது வந்து மீத்தைல் ப்ரொபைல் ஈத்தர். கரெக்டா ஐயூபிஎஸ்சி நேம் டிஃப்ரெண்டா வருதா ஆனா மாலிகுலர் ஃபார்முலா சேம் ஃபங்க்ஷனல் குரூப். ஆனா என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆல்கைல் குரூப் அரவுண்ட் தி polyvalent functional group. arrangement of alkyl group around different arrangement. alkyl group வந்து எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா different arrangement of alkyl group around polyvalent functional group. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். பெர்ஃபெக்ட் எஸ் டன் கிளியரா இருக்கா யாருக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா எந்த டவுட்ஸும் இல்லை கரெக்டாக கிளியர் சார். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஐசோமெரிசம் இது எல்லாமே டுகெதர் we will call it as structural isomerism. அப்போ ஐசோமெரிசம்னு எடுத்தோம்னா எனக்கு நிறைய ஐசோமெரிசம் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஐசோமெரிசம் என்னது ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசம். அப்போ ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசம்னு நீ எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே என்ன ஐசோமெரிசம் structural isomerism, functional metamerism, ring chain, position chain, everything. Done. புரிஞ்சிருச்சா my dear students எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா
பர்ஃபெக்ட். ஸோ அப்போ இது எல்லாமே என்னது? ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஐசோமெரிசம் இருக்கு? ஸ்டீரியோ ஐசோமெரிசம். அவ்வளோதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தெரிஞ்சா போதும். ரொம்ப ப்ரிசைஸாக எழுதியிருக்கேன். நீயுமே போர்டு எக்ஸாமில் என்ன பண்ணலாம்? கொஷின் வந்துச்சுன்னா இப்படி எழுதினாலே போதும், கண்டிப்பாக மார்க்ஸ் வந்துடும். ஓகே, பர்ஃபெக்ட். அப்போ நெக்ஸ்ட் ஐசோமெரிசம்ல நெக்ஸ்ட் என்னது நம்மளுக்கு? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் ஐசோமெரிசம் நம்மளுக்கு என்னது? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். நல்ல கவனி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அது வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம். கரெக்டா? ஸோ லெட் மீ ரைட். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இப்போ நீ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமை பொறுத்த வரைக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, ஈவன் சேம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இன் 3-dimensional ஸ்பேஸ். கரெக்டா? சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான் இருக்கும், எல்லாமே சேமாக இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டிட்யூவன்ஸ் இன் 3-dimensional ஸ்பேஸ். அரேஞ்ச்மெண்ட் ஓரியன்டேஷன் எதுனாலும் ஓகே. டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இன் 3-dimensional ஸ்பேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்ல. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னது? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அபவுட் டபுள் பாண்ட். கரெக்டா? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அபவுட் டபுள் பாண்ட். நல்ல கவனி. இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அபவுட் டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். let me do like this my dear students. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னது? geometrical isomerism about double bond. எப்போ எனக்கு geometrical isomerism பாசிபிள் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கணும். டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா geometrical isomerism பாசிபிள். கரெக்டா? இதுல மெயினானது என்ன நம்மளுக்கு? ABCD. இப்போ இந்த டபுள் பாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்க இந்த ரெண்டு குரூப்புமே கம்பல்சரி எனக்கு எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்டா இருக்கணும். அதாவது A is not equal to B இருக்கணும், C is not equal to D இருக்கணும். அப்பதான் எனக்கு GI பாசிபிள். அதாவது இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்க இந்த ரெண்டு குரூப்புமே டிஃப்ரெண்டா இருக்கணும், இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்க இந்த ரெண்டு குரூப்புமே டிஃப்ரெண்டா இருக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும், GI அபவுட் டபுள் பாண்ட். அப்ப GI அபவுட் டபுள் பாண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஐசோமெரிசம் இருக்கு? சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம். கரெக்டா? அப்போ எப்ப நம்ம சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், எப்ப டிரான்ஸ்னு சொல்லுவோம்? சப்போஸ் C டபுள் பாண்ட் C, HH, CH3, CH3. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைட்ரஜன். இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். C டபுள் பாண்ட் C, CH3, H, H, CH3. அப்போ இதை நல்லா கவனிச்சா அப்படின்னா இங்க எனக்கு இந்த குரூப்பை நீ நல்லா கவனிச்சு பாரு. ஹைட்ரஜன் எனக்கு சேம் குரூப்ஸ் எந்த சைடில் இருக்கு? ஆப்போசிட் சைடில் இருக்கு. ஆனால் இங்கே பாரு, எனக்கு சேம் குரூப் எந்த சைடில் இருக்கு? சேம் சைடில் இருக்கு. அப்போ ஆப்போசிட் சைடில் இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்? டிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேம் சைடில் இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சொன்னது புரிஞ்சுதா? ஒரே சைடில் இருந்துச்சுன்னா சிஸ், ஆப்போசிட் சைடில் இருந்தால் டிரான்ஸ். டிஃப்ரெண்ட் குரூப் தானே இருக்கு. A is not equal to B, C is not equal to D. A is not equal to B, C is not equal to D. ஒரு டபுள் பாண்ட்ல ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்க ரெண்டு குரூப்புமே எனக்கு எப்படி இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் பார்த்தாச்சு. அப்போ ஜாமெட்ரிக்கல் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அபவுட் டபுள் பாண்ட். அதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம். அப்போ சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம்க்கு அப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்? EZ ஐசோமெரிசம். கரெக்டா? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்க்கு நம்மளுக்கு அடுத்தது என்ன வரும்? EZ சிஸ்டம். அப்போ சிஸ் டிரான்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு இன்னொன்று ஒன்று என்ன இருக்கு? EZ சிஸ்டம். சிஸ் டிரான்ஸ், let me write here, எந்த பிரச்சனையும் இல்லை. EZ சிஸ்டம். எப்போ EZ சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? GI அபவுட் டபுள் பாண்ட். அதுல ஒன்று வந்து சிஸ் டிரான்ஸ், அடுத்து ஒன்று வந்து என்னது? GI. எப்போ
எப்போ நம்ம இசட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம்? எஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு எல்லா 4 சப்ஸ்டிடியூட்டுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா, ஆல் 4 groups ஆர் எனக்கு என்னது டிஃப்ரெண்ட். அப்போ என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம்? எஸ், ஃபாலோ சிஐபி ரூல். அப்போ சார் சிஐபி ரூல்னா என்ன சார்? எஸ், லிசன் கேர்ஃபுல்லி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரூல் ஃபாலோ பண்ணோம்? சிஐபி ரூல். அப்போ சிஐபி ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா, சிஐபி ரூல் நல்ல கவனி, ஆட்டோமேட்டிக்கா ப்ரையாரிட்டி பார்த்தோம். சிஐபி ரூல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹையர் அட்டாமிக் நம்பர் has high priority. அப்போ அதுக்கு அடுத்தது என்னது? higher atomic number has high priority. சப்போஸ் ஒரே ஆட்டம் இருந்ததுன்னா proceed to next atom. first atom has same atomic number. நம்ம என்ன பண்ணுவோம்? proceeds to next atom. அதுக்கு அடுத்தது ஐசோடோப்ஸ் வந்துச்சுன்னா isotopes has greater priority than normal atom. For example, இப்படி எழுதுறதுக்கு இப்படி எழுதுறேன். Deuterium, tritium. Tritium is having greater priority than hydrogen. எதுக்கு? ஐசோடோப்ஸ்க்கு. கரெக்டா? அதே மாதிரி டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ மேக் அ நோட். டைரக்டா சொல்றேன். triple bond is having greater priority than double bond is having greater priority than single bond. அப்போ CIP ரூல் படி நம்ம என்ன சொல்லலாம்? EZ அப்படின்னு சொல்லலாம். Zனா சிஸ், ஈனா வந்து டிரான்ஸ். அதாவது சிஸ்னா எனக்கு என்னது? priority group are on the same side. Transனா priority group are on the opposite side. சொன்னது புரிஞ்சதா? ஸோ அப்போ ஈனா டிரான்ஸ், ஜீனா வந்து சிஸ். அப்படி நம்ம என்ன பண்ணலாம்? சிஐபி ரூலை பேஸ் பண்ணி இசட் சிஸ்டமும் நம்ம நாமன்கிளேச்சர் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு அது எப்போ பாசிபிள்? எஸ், எப்போ பாசிபிள்? எஸ், எனக்கு எப்போ பாசிபிள்? அது 4 டிஃப்ரெண்ட் குரூப்பும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சொன்னது புரிஞ்சதா? அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஜிஐ அப்படின்னு எடுத்தோம்னா நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட்? எஸ், ஜிஐ. ஜிஐல என்ன இம்பார்ட்டன்ட்? எஸ், இன் ஹைட்ரோ கார்பன். கரெக்டா? ஜிஐ இன் ஹைட்ரோ கார்பன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இசட்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? எஸ், கிளியரா புரிஞ்சிடும். ஒன் எக்ஸாம்பிள். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தயவு செஞ்சு என்ன பண்ணு, நோட் பண்ணி வச்சுக்கோ. இசட் நாமன்கிளேச்சரை பொறுத்த வரைக்கும். அப்போ இசட் நாமன்கிளேச்சர்னு பார்த்தேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? சி டபுள் பாண்ட் சி, சி டபுள் பாண்ட் சி, எஃப் சிஎல் பிஆர்ஐ. எதுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுப்போம்? எஸ், எதுக்கு நம்ம அதிக ப்ரையாரிட்டி கொடுப்போம்? எதுக்கு அட்டாமிக் மாஸ் அதிகம்? இந்த பக்கம் சிஎல்கா ஐக்கா? ஐ வில் பி ஹேவிங் கிரேட்டர் அட்டாமிக் நம்பர். ஃப்ளூரினா புரோமினா, புரோமின் வில் பி ஹேவிங் கிரேட்டர் அட்டாமிக் நம்பர். அப்போ இது என்ன ஐசோமெரிசம்? Z. when all four groups are different, நம்ம என்ன பண்ணலாம்? EZ nomenclature பண்ணலாம். அப்போ இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. C double bond C, I, Cl, H, CH3. நல்ல கவனி. ஸோ இது என்ன எக்ஸாம்பிள்? இங்கே பார்த்தோன்னா ICl, எதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம்? ஐக்கு அதிகம். இங்கே ஹெச், கார்பன் ஹைட்ரஜனோட அட்டாச்சாக இருக்குது, கார்பனோட அட்டாச்சாக இருக்குது. எதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம்? கார்பன்கா ஹைட்ரஜன்கா? கார்பன்கா. அப்போ இதுவுமே என்னது? டிரான்ஸ். இ. சொன்னது புரிஞ்சுதா? எஸ். அப்போ சேம் ப்ரையாரிட்டி குரூப், அதாவது ப்ரையாரிட்டி குரூப் இந்த ஆர்டரில் நம்ம ப்ரையாரிட்டியை வச்சுட்டே நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக இசட் நாமன்கிளேச்சர் சால்வ் பண்ணிடலாம். அப்போ சப்போஸ் ரிங் சிஸ்டத்தில் என்ன சார் பண்ணுறது? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் சைக்ளிக் சிஸ்டம். அப்போ ஒரு ரிங் இருந்துச்சு அப்படின்னா அதில் எனக்கு எப்போ ஜிஐ பாசிபிள் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஜிஐ இன் சைக்ளிக் சிஸ்டம்னு கவனிச்சேன்னா எனக்கு மினிமம் எத்தனை கார்பன் இருக்கணும்? 2 sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் இருக்கணும். எஸ், மினிமம்
2sp2 hybridized carbon. அந்த ரெண்டு கார்பனுமே எனக்கு எப்படி இருக்கணும்? வித் டிஃபரண்ட் குரூப். வித் டிஃபரண்ட் குரூப்ஸ். அப்படி இருந்தா எனக்கு என்னது? GI இன் சைக்ளிக் சிஸ்டம் பாசிபிள். சொன்னது புரிஞ்சதா? எஸ். அப்போ இதுதான் எனக்கு என்னது? கம்ப்ளீட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கம்ப்ளீட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். எஸ். எஸ். யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டன். பர்ஃபெக்ட். யாருக்கு எதாவது டவுட்ஸ் இல்லைல்ல? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கம்ப்ளீட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். டன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ். பர்ஃபெக்ட். ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் முடிச்சாச்சா? ஸோ ஐசோமெரிசமில் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அதெல்லாம். அப்போது இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எதுக்கு கீழே வரும்? இட் வில் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஃபைன். பர்ஃபெக்ட். அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஐசோமெரிசம் பார்க்க போகிறோம்? ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். It is once again very simple, my dear students. அடுத்து என்ன ஐசோமெரிசம் பார்க்க போகிறோம்? ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். அப்போ நல்ல கவனி. ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வெரி சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு பிளேன் போலரைஸ்டு லைட்டை சொல்யூஷன் என்ன பண்ணும்? ரொட்டேட் பண்ணும். ஓகேவா? அதாவது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் compound rotates the plane of polarized light. சொன்னது புரிஞ்சுதா? சப்போஸ் இந்த காம்பவுண்ட் எனக்கு பிளேன் ஆஃப் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா அந்த காம்பவுண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இட் இஸ் பேசிக்கலி ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஆப்டிக்கலி ஆக்டிவ். இப்போ சப்போஸ் என்கிட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அது வந்து எனக்கு போலரைஸ் லைட்டோட பிளேனை ரொட்டேட்டே பண்ணலை. காம்பவுண்ட் do not rotate the plane of polarized light. அதை நம்ம என்ன காம்பவுண்ட் சொல்லலாம்? we will be calling it as optically inactive compound. கரெக்டா? அப்போ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட் அது எனக்கு என்ன பண்ணாது? பிளேன் ஆஃப் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணாது. பட் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்னா அது எனக்கு என்ன பண்ணும்? பிளேன் ஆஃப் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணும். அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் எனக்கு பிளேன் ஆஃப் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. என்ன பாசிபிலிட்டி? எஸ். எனிபடி இஸ் ஹேவிங் ஐடியா? என்ன பாசிபிலிட்டி இருக்குது? பிளேன் ஆஃப் போலரைஸ் லைட்டை ரொட்டேட் பண்ணும். ஸோ அப்போது ரெண்டு பாசிபிலிட்டி எனக்கு இருக்குது. என்னென்ன பாசிபிலிட்டி? இப்படி எழுதுறதுக்கு பதிலாக அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஐ வில் ரைட் லைக் திஸ். அப்போது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு ரெண்டு விதமாக ரொட்டேட் பண்ணும். எப்படி? ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இட் வில் ரொட்டேட் தி பிளேன் ஆஃப் போலரைஸ்டு லைட். கரெக்டா? நம்மளுக்கே தெரியும்ல. அப்போது நல்லா கவனிச்சுக்கோ. ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் எனக்கு என்ன பண்ணும்? பிளேன் ஆஃப் போலரைஸ்டு லைட்டை கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும், இல்லைனா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும். கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ணால் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. அதே ஆன்டி கிளாக்வைஸில் பண்ணால் என்ன பண்ணுவோம்? லீவோ ரொட்டேட்டரி. அப்போது இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஸ்மால் டி. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஸ்மால் எல். இல்லைனா இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? பாசிட்டிவ் சைன். இல்லைனா இதை நெகட்டிவ் சைன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சப்போஸ்
ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? அந்த ஒரு கொஷின் நம்மக்கிட்ட இருக்கும். கரெக்டா? ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்தால் அதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும்? சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்க்குன்னு என்ன இருக்கும்? சில கண்டிஷன்ஸ் இருக்கும். என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு அது என்னவா இருக்கணும்? எஸ், எனி ஐடியா? என்னவா இருக்கணும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்? எஸ், கைரல் ஆட்டம் எனக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? எனக்கு என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கணும்? கைரல் ஆட்டம். ஸோ கைரல் ஆட்டம் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்? கார்பன் அட்டாச் டு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். கரெக்டா? கார்பன் அட்டாச் டு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். A is not equal to B, B is not equal to C. அப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கைரல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? எஸ், எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங் அன் ஐடியா. அப்போது அதே மாதிரி கைரல் ஆட்டம்க்கு அடுத்து நம்மளுக்கு என்ன தெரியணும்? நெக்ஸ்ட்டு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். அடுத்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு வந்தால் என்ன இம்பார்ட்டன்ட்? ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். அப்போது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் படி நம்ம எப்படி நேம் வைப்போம்? ஆர் இல்லைனா எஸ். கரெக்டா? அப்போது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் படி நாமன் கிளேச்சர் பண்ணணும். கரெக்டா? ஆர் எஸ். ஆர்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிளாக் வைஸ். எஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டா? ஆர்னா கிளாக் வைஸ், எஸ்னா என்னது? ஆன்டி கிளாக் வைஸ். அப்போது எதை வச்சு சார் நம்ம வந்து குரூப் ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படின்னா, குரூப் ப்ரையாரிட்டி எப்படி கொடுப்போம்? எஸ், ஃபார் ப்ரையாரிட்டி ஆர்டர் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்? ஃபார் ப்ரையாரிட்டி ஆர்டர் ஃபாலோ சிஐபி ரூல். எங்கே நம்ம சிஐபி ரூல் படித்தோம்? இப்போ தான் படித்தோம். கரெக்டாக? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்ல இசட் நாமன்கிளேச்சர்னா என்ன ரூல் ஃபாலோ பண்ணுவோம்? சிஐபி ரூல் ஃபாலோ பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ தான் படித்தோம். அப்போ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் நீ R&S நாமன்கிளேச்சர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபாலோ சிஐபி ரூல். அப்போ ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். எப்படி நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, VCR வெரி கிளியர் ரோடு, வெரி ஆப்சம் செஷன், எஸ் ஹரஹர மகாதேவ் HAR, அதுக்கு அடுத்தது HES. நீ எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வெரி கிளியர் ரோடு, ஹரஹர மகாதேவ். என்ன சார் இது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ. VCR அப்படின்னா லெஸ் ப்ரையாரிட்டி குரூப் வெர்டிக்கல் பொசிஷனில் இருந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் அது என்ன கான்ஃபிகரேஷன்? ஆர் கான்ஃபிகரேஷன். அதாவது லெஸ் ப்ரையாரிட்டி குரூப் LPG எழுதலாமா? லெஸ் ப்ரையாரிட்டி குரூப் எனக்கு வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்குது, நான் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ என்ன கான்ஃபிகரேஷன் அது? ஆர். அப்போ அதே மாதிரி லெஸ் ப்ரையாரிட்டி குரூப் எனக்கு வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்குது, நான் ஆன்டி கிளாக் வைஸில் நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா எஸ் கான்ஃபிகரேஷன். லெஸ் ப்ரையாரிட்டி குரூப் எனக்கு ஹாரிசான்டல் பொசிஷனில் இருக்குது, அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆர் கான்ஃபிகரேஷன். அதே தான் லெஸ் ப்ரையாரிட்டி குரூப் எனக்கு எங்கே இருக்குது? ஹாரிசான்டல் பொசிஷனில் இருக்குது, நான் ஆனால் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன கான்ஃபிகரேஷன்? எஸ் கான்ஃபிகரேஷன். சொன்னது புரிஞ்சுதா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சார் எல்பிஜினா என்ன சார் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாதீங்க. எல்பிஜி அப்படின்னா என்னது? லெஸ் ப்ரையாரிட்டி குரூப். எல்பிஜினா என்னது? லெஸ் ப்ரையாரிட்டி குரூப். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்பிஜினா என்னது? லெஸ் ப்ரையாரிட்டி குரூப். அப்போ எப்படி சார் லெஸ் ப்ரையாரிட்டி குரூப் தெரிஞ்சுக்கிறது? அடப்பாவி, சிஐபி ரூல். சிஐபி ரூல் படி இருக்கிற சப்ஸ்டிடியூயன்ட்டுக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரையாரிட்டி கொடுக்கலாம்ல. அப்போ லெஸ் ப்ரையாரிட்டி குரூப் எங்கே இருக்குன்னு பாரு. ஏன்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எஸ், இட் வில் லுக் லைக் திஸ். கரெக்டா? அப்போ இது ஹாரிசான்டல் பொசிஷன் ABCD, இது ஹாரிசான்டல் பொசிஷன், இது வெர்டிக்கல் பொசிஷன். அப்போ வெர்டிக்கல் பொசிஷனில் லெஸ் ப்ரையாரிட்டி குரூப் இருந்து நான் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணேன்னா எப்பயுமே எப்படி ரொட்டேட் பண்ணணும்?
கம்மிங் சர்க்கிள் வர மாதிரி ரொட்டேட் பண்ணணும், ரைட்? ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஆர்எஸ் நாமன்கிளேச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு வரும்போது, எஸ் எவ்ரிபடி கெட்டிங் அன் ஐடியா. அப்போ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு அப்புறம் டி அண்ட் எல் கான்ஃபிகரேஷன் எதுக்கு சார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டா? நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம், கரெக்டா? அப்போ ஆர்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுது பிளேன் ஆஃப் பில்ரைஸ் லைட்டை, எஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ். இதெல்லாம் தியரிட்டிக்கல். அப்போது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இதில் இந்த ஸ்மால் டி ஸ்மால் எல் இருக்குது தெரியுமா? ஸ்மால் டி ஸ்மால் எல் இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஓகேவா? இட் இஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட். அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் கான்ஃபிகரேஷன். அது வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, தியரியாக சொல்கிறது இல்லை. அது வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் ஆர்என்டிஎஸ் நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஷார்ட்கட். அப்போது கேபிட்டல் டி கேபிட்டல் எல் எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, அடுத்து தயவு செஞ்சு மேக் அ நோட், டிஎல் கான்ஃபிகரேஷன். அப்போது டிஎல் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, OH குரூப் NH2 குரூப். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒன்லி ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் என்னது, அண்ட் அமினோ ஆசிட்ஸ். இது எதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்? கார்போஹைட்ரேட்ஸ்க்கும் அமினோ ஆசிட்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இது எப்படி சார் நம்ம பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். நீ அமினோ ஆசிட்ஸை வச்சு டீல் பண்ணும்போது NH2 குரூப் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா அது என்னது, கேபிட்டல் டி. NH2 குரூப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்ததுன்னா கேபிட்டல் எல். கார்போஹைட்ரேட்ஸை டீல் பண்ணும்போது OH குரூப் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா கேபிட்டல் டி. OH குரூப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா கேபிட்டல் எல். சொன்னது புரிஞ்சுதா? டிஎல் கான்ஃபிகரேஷன். எந்த பொசிஷனில் இருக்க OH, எந்த பொசிஷனில் இருக்க NH2 பார்க்கணும். எஸ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஃப்ரம் தி பாட்டம், ஃப்ரம் த பாட்டம் ஃபர்ஸ்ட் கார்பன், கைரல் கார்பன், ஓகேவா? இல்லைனா ஃப்ரம் தி டாப் லாஸ்ட் கைரல் சென்டர். ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணணும், இதை செக் பண்ணி பார்க்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதா? ஃப்ரம் தி டாப் லாஸ்ட் கைரல் சென்டரில் நீ பார்க்கணும். NH2 ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் டி, NH2 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் எல். OH ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் டி, OH லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா எல் கான்ஃபிகரேஷன். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎல் கான்ஃபிகரேஷன், ஆர்என்டிஎஸ், அதுக்கப்புறம் ஆப்டிக்கலி ஆக்டிவ், கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா. எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? ஸோ நோட் பண்ணிக்கோ, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், அப்போ இந்த ஆர்எஸ் கான்ஃபிகரேஷனை வச்சு என்ன சார் யூஸ் அப்படின்னு கேட்டேன்னா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்எஸ் கான்ஃபிகரேஷனை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம். இப்போ சப்போஸ் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் ஒன் கைரல் சென்டர், ரெண்டுமே எனக்கு ஆறாக இருந்துச்சுன்னா எஸ், அது என்ன காம்பவுண்ட், ஐடென்டிக்கல். 1 R 1 S ஆவோ இல்லை 1 S 1 R ஆவோ இருந்தோ அது என்னது, எனான்ஷியோமஸ். அது வந்து என்னது, எனான்ஷியோமஸ். சப்போஸ் ரெண்டுமே எஸ்எஸ்ஸாக இருந்தால் அதுவும் நம்மளுக்கு என்னது, ஐடென்டிக்கல். அப்போ இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கொஷின் வரும். எஸ், எஸ், we will get an idea, right? அப்போ இந்த கான்ஃபிகரேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, ஒன் செகண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், அப்போ சார் எனான்ஷியோமர்னா என்ன, டயாஸ்டீரியோமர்னா என்ன, அது ஒரு கொஷின் நம்மளுக்கு வர சான்சஸ் இருக்கு, கரெக்டா? எஸ், எனான்ஷியோமர்னா என்ன, டயாஸ்டீரியோமர்னா என்ன, நல்லா தெரிஞ்சுக்கோ. எனான்ஷியோமர்
அப்படின்றது என்னது? நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். அப்போ டயாஸ்டீரியோமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா டயாஸ்டீரியோமர் எனக்கு என்னது? இட் இஸ் நான் மிரர் இமேஜஸ் டு ஈச் அதர். தே ஆர் பேசிக்கலி எனக்கு என்னது? நான் மிரர் இமேஜஸ். சொன்னது புரிஞ்சுதா? அப்போ ஆர்எஸ் கான்ஃபிகரேஷனை வச்சு உன்னால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போ சார் மீசோ காம்பவுண்ட்னா என்ன சார்? எஸ், அடுத்து ஒன்று இம்பார்ட்டன்ட் இருக்குல்ல, எனான்ஷியோமர் டயாஸ்டீரியோமர் மாதிரி நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு? மீசோ காம்பவுண்ட்ஸ். கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? மீசோ காம்பவுண்ட்ஸ். அப்போ மீசோ காம்பவுண்ட்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீசோ காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது என்னது? எஸ், தே ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஆனால் கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்கணும்? மோர் தேன் ஒன் கைரல் சென்டர் present ஆகிருக்கும். கரெக்டா? they are optically inactive, more than one chiral center. அதே மாதிரி first of 50% R அப்படின்னா அடுத்து 50%, yes, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன நடக்கும்? internal compensation. கரெக்டா? ஸோ இப்படி எழுதுறதுக்கு பதிலாக நான் இப்படி எழுதலாமா? மீசோ காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், எஸ், மீசோ காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் shall I write like this, my dear students? அப்போது மீசோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இது ஆராக இருந்ததுன்னா இது எஸ்ஸாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்? இங்கே கிளாக் வைஸ், இங்கே ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்? ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஏன் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்? எனக்கு அங்கே என்ன காம்பன்சேஷன் நடந்துரும்? இன்டர்னல் காம்பன்சேஷன் நடந்துரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஐசோமெரிசம், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னது? கம்ப்ளீட் ஐசோமெரிசம். சார் கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம், சார் கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம் எங்கே படிப்போம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் சாப்டரில். ஏன்னா ஒரு ரியேஜென்ட் வந்து ஒரு ரியாக்டன்ட் அட்டாக் பண்ணுது அப்படின்னா எந்த சைடில் அட்டாக் பண்ணும்? அப்போது அதுக்கு நம்மளுக்கு என்ன ஐடியா இருக்கணும்? 3 டைமென்ஷனல் கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹைட்ரோ கார்பனில் நம்ம என்ன பண்ணுவோம்? கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசமை படிப்போம். எஸ், ஃபைன், டன்னா? எஸ், எவ்ரி திங் இஸ் கிளியர், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இது எல்லாமே அபவுட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், அதுக்கு அடுத்தது ஐசோமெரிசம் இண்டிவிஜுவலா, இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ப்ரிசைஸாக என்ன எக்ஸாமுக்கு வேணுமோ ஐ எக்ஸ்பிளைன். ப்ளீஸ் டூ மேக் அ நோட், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், நெக்ஸ்ட் ஜிஓசிக்கு போயிடுவோமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ளீஸ் டூ மேக் அ நோட். வி வில் ஸ்டார்ட் ஜிஓசி, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், நவ் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜிஓசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்டர்மீடியேட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்னது? இன்டர்மீடியேட்ஸ். ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு எதெல்லாம் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்னா எனக்கு 3 இருக்கும். என்னென்ன? ஒன்று வந்து கார்போகேட்டையான், அதாவது கார்பன் வித் பாசிட்டிவ் சார்ஜ். அடுத்து வந்து கார்பானயான். கார்பானயான் என்னன்னு சொல்லுவோம்? கார்பன் வித் நெகட்டிவ் சார்ஜ். அதுக்கு அடுத்தது ஃப்ரீ ரேடிக்கல், கார்பன் வித் சிங்கிள் எலக்ட்ரான். அப்போது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ கார்பன் இருக்குது வித் 3 குரூப், எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இதே கார்பானயான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு நெகட்டிவ் சார்ஜ். இதே கார்பன் வித் எனக்கு என்னது? ஃப்ரீ ரேடிக்கல். இப்போ இது 3த்துக்கும் நம்மளுக்கு ப்ராப்பராக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிளியராக தெரியணும். நல்ல கவனி. இப்போ ஃபஸ்ட்டு கார்போகேட்டையான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? 3 சிக்மா பாண்ட். ஏதாவது லோன் பேர் இருக்கா? எந்த லோன் பேரும் இல்லை. எத்தனை எலக்ட்ரான் சிஸ்டம் இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் இன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். கரெக்டா? 6 எலக்ட்ரான் இன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அப்படின்னா இது எனக்கு என்னது? இன்கம்ப்ளீட் ஆக்டெட். அப்போ எனக்கு இது என்ன ஆக்டெட்ல வருது? இன்கம்ப்ளீட் ஆக்டெட். கரெக்டா? அப்போ இது வந்து எனக்கு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். அப்போ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்னா எனக்கு இது என்னவா ஆக்ட் ஆகும்? எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் ஆகும். அப்போ இதே கார்பானியான்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு எத்தனை பாண்ட் இருக்கு?
3 சிக்மா பாண்ட் இருக்கு, இங்க மைனஸ் சார்ஜ் இருக்கு, அப்போ 1 லோன் பேர். அப்போ எனக்கு இது எத்தனை இருக்கு? 8 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. கரெக்டா? 8 எலக்ட்ரான்ஸ் இன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அப்போ 8 எலக்ட்ரான் எனக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்குன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆக்டெட்? எனக்கு கம்ப்ளீட் ஆக்டெட். அப்போ கம்ப்ளீட் ஆக்டெட்னா எனக்கு இது எலக்ட்ரான் ரிச். கரெக்டா? அப்போ எனக்கு இது என்னவா ஆக்ட் ஆகும்? நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல்னா NU வித் பேர் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரோஃபைல்னா E வித் பாசிட்டிவ் சார்ஜ். இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ ஃப்ரீ ரேடிக்கல் பாரு, ஃப்ரீ ரேடிக்கல்ல எனக்கு எத்தனை பாண்ட் இருக்கு? 3 சிக்மா பாண்ட் இருக்கு. இதை லோன் பேர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அதை நம்ம லோன் பேர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. கரெக்டா? 1 அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ எனக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கு மொத்தமா? 7 எலக்ட்ரான்ஸ் இன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். கரெக்டா? 7 எலக்ட்ரான்ஸ் இன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அப்போ எனக்கு இது கம்ப்ளீட் ஆக்டெட்டா? கிடையவே கிடையாது, இன்கம்ப்ளீட் ஆக்டெட். அப்போ எனக்கு இன்கம்ப்ளீட் ஆக்டெட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா இதுவும் எனக்கு என்னவா தான் ஆக்ட் ஆகும்? எலக்ட்ரோஃபைலா தான் ஆக்ட் ஆகும். சொன்னது புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் இது பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கார்போகேட்டியான், கார்பானியான், ஃப்ரீ ரேடிக்கல், இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்னது புரிஞ்சுதா? எஸ். அப்போ சார் இதோட ஸ்டெபிலிட்டிலாம் எனக்கு எப்படி சார் இருக்கும்? எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு கேட்டேன்னா கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி பார்த்தோம்னா கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு எனக்கு என்ன குரூப்? இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்டெபிலிட்டியும் பார்த்தோம்னா எனக்கு எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்போ கார்பானியான் ஸ்டெபிலிட்டி எனக்கு எப்படி இருக்கும்? ரிவர்ஸாக இருக்கும். அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சார் அப்போ இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்லாம் எதை வச்சு சார் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமே கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா எத்தனை எஃபெக்ட் இருக்கு? 3 எஃபெக்ட் இருக்கு. கரெக்டா? ஜிஓசியில் பார்த்தோம்னா 3 எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர் தெரிஞ்சுக்கோ. ரெசனன்ஸ் இஸ் ஹேவிங் கிரேட்டர் ப்ரையாரிட்டி தேன் ஹைப்பர் கான்ஜுகேஷன். மறுபடி எனக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் ஹேவிங் கிரேட்டர் ப்ரையாரிட்டி தேன் இண்டக்டிவ் எஃபெக்ட். அப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு பிளஸ் ஐ மைனஸ் ஐ இருக்கும். ஹைப்பர் கான்ஜுகேஷன்லையும் பிளஸ் ஹெச் மைனஸ் ஹெச். மைனஸ் ஹெச் அப்படின்றது ரேர். ஓகேவா? மைனஸ் ஹெச் அப்படின்றது எனக்கு வெரி ரேர். அப்போ ரெசனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எனக்கு என்ன இருக்கும்? பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் பிரசன்ட் ஆகிருக்கும். அப்போ ஒரு காம்பவுண்டோட எக்ஸாக்டா இதோட மெயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டா அசிடிக் ஸ்ட்ரென்த், பேசிக் ஸ்ட்ரென்த் தான் என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து கேட்பாங்க. அப்போ அசிடிக் ஸ்ட்ரென்த், பேசிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்கும்போது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸோ அது அடுத்து முக்கியம். ஃபர்ஸ்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த். அப்போ தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோ. அசிடிக் ஸ்ட்ரென்த் பார்த்த அப்படின்னா எழுதுறேன், இந்த ரிலேஷன் தெரிஞ்சா போதும் என்ன கொஸ்டின்னாலும் சால்வ் பண்ணலாம். அசிடிக் ஸ்ட்ரென்த்ன்றது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா -m -i -h. இதே அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எனக்கு என்னது? +m +i +h. அப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் எனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே ரிவர்ஸா இருக்கும் பேசிக் ஸ்ட்ரென்த். சொன்னது புரிஞ்சுதா? அப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் அப்படின்றது எனக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா +m +i +h. எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா -m -i -h. இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த் அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் இப்போ நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா லெட் மீ டேக். அப்போ அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையானோ இல்லை ஃப்ரீ ரேடிக்கல் எடுத்துக்கிட்டேன்னா இது எனக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா +i +m +h. எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா
மைனஸ் எம் மைனஸ் எம் மைனஸ் ஹெச் மைனஸ் ஐ மைனஸ் எம் மைனஸ் ஹெச் அதுக்கு வந்து எனக்கு என்ன இருக்கும் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் இன்வர்ஸாக இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இதே ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பானயான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் என்னது? ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பானயான். ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பானயான் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்? மைனஸ் ஐ மைனஸ் எம் மைனஸ் ஹெச். எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்? ப்ளஸ் ஐ ப்ளஸ் எம் ப்ளஸ் ஹெச்சுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக we can able to solve any question in any exam, my dear students. சொன்னது புரிஞ்சுதா? எஸ். ஸோ இந்த ஆர்டர் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் செகண்ட். எஸ். அப்போ இந்த ஆர்டர் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சிச்சுன்னா என்ன கொஷின் எந்த எக்ஸாமில் வந்தாலும் we can able to solve. அப்போ ஒரு கொஷின் வரும், சார் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ ப்ளஸ் எம் மைனஸ் எம் இதெல்லாம் நான் எங்கே சார் தெரிஞ்சுக்கிறது? எஸ், அந்த ஆர்டரை வந்து நோ அதர் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். எஸ். ஸோ சொன்னது புரிஞ்சதா? எஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது ஜிஓசியில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போது ப்ளஸ் எம் மைனஸ் எம் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் டூ மேக் அ நோட், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டின்னு சொன்னேன், கரெக்டா? எந்த ரெண்டு பாசிபிள்? ஒன்று ப்ளஸ் ஐ, இன்னொன்று ஒன்று மைனஸ் ஐ, கரெக்டா? ரெண்டு பாசிபிள் நம்மளுக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட்னு பார்த்தோன்னா எனக்கு ரெண்டு பாசிபிள், ஒன்று ப்ளஸ் ஐ, இன்னொன்று ஒன்று மைனஸ் ஐ. அப்போ எதெல்லாம் ப்ளஸ் ஐ எனக்கு எதெல்லாம் மைனஸ் ஐ அப்படின்னு கேட்டேன்னா நல்ல கவனி. இப்போ சப்போஸ் கார்பன் இருக்குது, இங்கே எக்ஸ் ஒரு ஹாலஜன் ஏதோ ஒன்று அட்டாச் ஆயிருக்கு. இப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் கார்பனை விட அப்படின்னா அது எலக்ட்ரான் என்ன பண்ணும்? அதை நோக்கி இழுக்கும், கரெக்டா? அப்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன எஃபெக்ட் நடக்குது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட். அப்போது இதை நான் என்ன சொல்லுவேன்? ஆக்சுவலாக இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்? மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லுவேன். அப்போது ப்ளஸ் ஐ அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? எஸ், அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிறேன் பாரு. 4 கார்பன் இருக்கு, எக்ஸ். சப்போஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு லெஸ்ஸர் தேன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் கார்பனாக இருந்துச்சுன்னா இதை நான் என்னன்னு சொல்லுவேன்? எலக்ட்ரான் டொனேட்டிங் எஃபெக்ட், கரெக்டா? எலக்ட்ரான் டொனேட்டிங் எஃபெக்ட். அப்போது அதை பேசிக்காக நான் என்னன்னு சொல்லுவேன்? ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லுவேன். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ அப்போது குரூப்போட ஆர்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது என்ன குரூப்பெல்லாம் நம்மளுக்கு மைனஸ் ஐ எஃபெக்ட் காட்டும் அப்படின்னா எல்லா எலக்ட்ரோஃபைலுமே ஜென்ரலி மைனஸ் NF3+, அடுத்து NR3+, அடுத்துக்கது NH3+, எல்லா எலக்ட்ரோஃபைலுமே எனக்கு என்ன பண்ணும்? எலக்ட்ரானை வாங்கும்ல, ஏன்னா அதெல்லாம் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், கரெக்டா? அதுக்கு அடுத்தது CN, அதுக்கு அடுத்தது SO3H, அதுக்கு அடுத்தது COH, அதுக்கு அடுத்தது ஃப்ளூரின், அதுக்கு அடுத்து குளோரின், அதுக்கு அடுத்தது புரோமின், அதுக்கு அடுத்தது அயோடின். இதை மாதிரி நிறைய எழுதலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? எஸ்டர். எஸ். ஸோ எஸ்டரை ஃபாலோடு பண்ணி OR, ORக்கு அப்புறம் OH, OHக்கு அப்புறம் பென்சீன் ரிங், கரெக்டா? C6H6, அதுக்கு அடுத்தது ஃபீனைல், அதுக்கு அடுத்தது டபுள் பாண்ட், ரைட்? அதுக்கப்புறம் ஹைட்ரஜன். ஸோ இது எல்லாமே என்ன எஃபெக்ட்? மைனஸ் ஐ எஃபெக்ட். அப்போது ப்ளஸ் ஐ எஃபெக்ட்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்? நியூக்ளியோஃபைல், கரெக்டா? எனக்கு எல்லா நியூக்ளியோஃபைலுமே என்ன எஃபெக்ட் காட்டும்? ப்ளஸ் ஐ எஃபெக்ட் காட்டும். அப்போ நியூக்ளியோஃபைல் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? CH2-, NH2-, O-, அதுக்கு அடுத்தது டெர்ஷியரி, செகண்டரி, பிரைமரி. எஸ். ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் எழுதலாம். எதுக்கு? ப்ளஸ் ஐ எஃபெக்ட்டுக்கு எழுதலாம். சொன்னது புரிஞ்சதா? அப்போ அதே மாதிரி ஐசோடோப்ஸை வச்சும் எழுதலாமா? CT3, CD3. எஸ், ஐசோடோப்ஸும் எழுதிக்கோ. CT3, CD3, CH3. ஸோ இது எல்லாமே எனக்கு என்னது?
this will come under the category of plus I effect. அப்போ இது எல்லாமே என்னது எனக்கு minus I effect. So please do remember, இது வேற வழியே இல்லை, நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஆர்டரை. அப்போ இந்த குரூப் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அதெல்லாம் ப்ளஸ் ஐ காட்டும், மீதி எல்லாம் மைனஸ் ஐ காட்டும். அப்போ அடுத்து ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு பேசிக்காக ரெசனன்ஸ் அப்படின்றது என்னது, டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? ரெசனன்ஸ் அப்படின்றத நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம், இட் இஸ் பேசிக்கலி டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான். அப்போ ரெசனன்ஸ்லையும் பார்த்தா எனக்கு ரெண்டு எஃபெக்ட் இருக்கு. கரெக்டா? ஒன்று பிளஸ் எம், இன்னொன்று ஒன்று மைனஸ் எம் எஃபெக்ட். அப்போ பிளஸ் ஒன்னா என்ன, பிளஸ் எம்னா என்ன, மைனஸ் எம்னா என்ன, நல்ல கவனமாக எடுத்துக்கோ. பிளஸ் எம் அப்படின்னா அது எனக்கு என்ன பண்ணும், எலக்ட்ரான் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் காம்பவுண்டில். பிளஸ் எம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவது, எலக்ட்ரான் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ எதெல்லாம் சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நல்ல கவனிச்சுக்கோ, எலக்ட்ரான் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் கான்ஜுகேட்டட் சிஸ்டமில். அப்போ பிளஸ் எம் எஃபெக்ட்னா எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீசஸ் இன் தி கான்ஜுகேட்டட் சிஸ்டம். அப்போ இதே மைனஸ் எம் அப்படின்னு பார்த்தேன்னா எனக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும், எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீசஸ் இன் தி கான்ஜுகேட்டட் சிஸ்டம். எஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ பிளஸ் எம் மைனஸ் எம்க்கு நீ என்ன பண்ணணும், குரூப்ஸை வந்து மறக்காம நீ படிக்கணும். அப்போ எதெல்லாம் எனக்கு பிளஸ் எம் குரூப், அதே மாதிரி மைனஸ் எம் குரூப். ஓகேவா? ஸோ ப்ரிசைஸாக வி ஆர் டீச்சிங் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு என்ன தெரியணுமே. எஸ், ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது ப்ளஸ் எம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன வரும், OH, OR, NH2. எஸ், அது எல்லாமே நம்மளுக்கு ப்ளஸ் எம். ஸோ ப்ளஸ் எம்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் எழுதலாம், OH, OR, NR2, NH2, NHR. இது எல்லாமே எனக்கு என்ன குரூப்பு, பிளஸ் எம் குரூப். அப்போ எனக்கு பிளஸ் எம் குரூப் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணும், எஸ் ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்ணும். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடினும் நீ என்ன பண்ணலாம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இது கூட நீ என்ன ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அப்போது இந்த குரூப்லாம் இருந்தால் எனக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும் கான்ஜுகேட்டட் சிஸ்டமில். அப்போது எதெல்லாம் எனக்கு எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிடும் அப்படின்னு கேட்டால் படிச்சிருப்போம், NO2. ஞாபகம் இருக்கா? NO2னா எனக்கு என்ன குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்போ NO2 எனக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா அப்போ அதே மாதிரி CN. எஸ் சொல்லலாமா, எஸ் CN, SO3H, அதுக்கு அடுத்தது கார்பாக்சிலிக் ஆசிட், மெயினாக எழுதுறேன். அடுத்து ஆல்டிஹைடு. இது எல்லாமே எனக்கு என்ன குரூப்பு, மைனஸ் எம் குரூப். அப்போது இந்த குரூப்லாம் ஒரு காம்பவுண்டில் எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எலக்ட்ரானை என்ன பண்ணிடும், எஸ் இட் வில் டேக் அவே தி எலக்ட்ரான். சொன்னது புரிஞ்சுதா? எஸ். ஸோ அப்போது இதெல்லாம் தான் என்னது குரூப். இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன முக்கியம் அப்படின்னா இந்த ப்ளஸ் எம் மைனஸ் எம் குரூப், அதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் அந்த குரூப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீ வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோ. ஸோ அதை நீ நோட் பண்ணிவிட்டு உனக்கு இந்த ஒரு 4 பாக்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், எந்த கொஷின்னாலும் உன்னால் ஈஸியாக எக்ஸாமில் சால்வ் பண்ண முடியும். ஸோ சொன்னது புரிஞ்சுதா? எஸ், பர்ஃபெக்ட். ஸோ இதோட நான் என்ன பண்ணுறேன், எஸ் எக்ஸாக்டாக கிளாஸ் முடிக்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஐசோமெரிசம், ஜிஓசி அது ரெண்டையுமே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஸ் எக்ஸாக்டாக ரொம்ப ப்ரிசைஸாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வேணுமோ அதை வந்து ஒன் ஷாட் மாதிரி வி கவர்ட் இன் 60 minutes. கரெக்டாக? ஸோ தயவு செஞ்சு மறக்காமல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இந்த நோட்ஸை எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஒன் ஷாட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. See you.